அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கிறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி. மேசராசி எப்படி காலச்சக்கரத்தின் 1வது ராசி, தைரியமான ராசி, தன்னம்பிக்கையான ராசி, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி. விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமா மேசராசி அதிகமா இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டு மேஷத்தை பொறுத்தவரை. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், பயங்கரமான திறமையான குணம் மேசத்தை பொறுத்தவரை அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பதில் வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் அம்மன் அருள் டிவில இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி கொடுத்தோம். இப்ப இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் இது. குரு உச்சத்துல இருக்கார். எப்படி குரு உச்சத்துல இருக்கார். அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. அம்மன் அருள் டிவில மாத பலன் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, இதை கண்டிப்பா எல்லாருமே கவனிக்கணும். சில பேர் அதை கவனிக்க மாட்டீங்க. இதே ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கை பலனை எடுத்துக்கிறீங்க. உங்க ஜாதகத்துல கிரகம் இப்ப பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய தசா புத்திங்கிறது ஒண்ணு இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பு பரிகாரத்துல கண்டிப்பா இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து இதை மேட்ச் பண்ணா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அஸ்வினியா, பரணியா, கார்த்திகை. இப்ப எல்லாருடைய அமைப்பு ஒரே மாதிரி ஜாதகத்துல தசாபத்தி வராது. உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நல்லது நடக்கும், இது கெட்டது நடக்கும், இதுல போங்க, இதுல போகாதீங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள் எல்லா வீடியோ கொடுக்க காரணம். இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இதுக்கான பதிவும் இதுக்குள்ள இருக்குது. இந்த மாசத்துல என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவும் இருக்கு. கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியிலே செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல சூரிய பகவான், 3ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு கடக ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான். உங்களுக்கு விரயசனின்னு சொல்லுவாங்க. இதுல 3 பயிற்சி வருது. நம்பர் 1 சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்படி உச்சமான குருவோட இந்த சேர்ந்து இணைகிறாரு சுக்கிரன். குரு சுக்கிரன் இணைவு கடகத்துல குரு சுக்கிரன் இணைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியை நோக்கி, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகி வருமான ஸ்தானத்துல போய், குடும்பஸ்தானத்துல போய், தனஸ்தானத்துல போய் உட்காரு. எப்ப 16, எப்ப ஜூன் மாசம் 16. இது எல்லாமே ஜூன் மாசம் 16க்கு அப்புறம் தான். அடுத்து பாருங்க சூரிய பகவான் அதே 15ஆம் தேதி, ஜூன் மாசம் 15ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு முயற்சி வெற்றி ஸ்தானத்துக்கு போறார். எப்படி பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்துல வெற்றியில போய் நேரம் 9ஆம் இடத்தை பாக்குற. இதுவும் ஜூன் 15ல. இப்ப பாருங்க கிரகம் இப்ப எப்படி மட்டும் இருக்கும் மட்டும் பாருங்க. எந்த கிரகமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கு. ஆனா ஜாதகத்துல அது இருக்கா? எப்படி ஜாதகத்துல தசாபதி கரெக்டா இருக்கா? இதை தான் நீங்க பார்க்கணும் அம்மன் டிவில. ஏன்னா உங்களுக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி செவ்வாய் வந்து உங்க ராசி மேல இருந்தார். உங்க ராசியில இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒண்ணும் இல்ல, யாருடைய பிரபு ஜாதத்துல உங்க ஜாதத்துல கிரக அமைப்பு சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, பணம் பொருளாதார வருமானத்தை ரொம்ப சிரமப்படுத்துவார். எதை வச்சது நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. நல்லா பாருங்க, 1ஆம் பாவத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த விரயம் பண்ணுவார். அப்ப இடத்துல காசு போறாப்புல வரும், உடல் ரீதியா பல்லு வலி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கும். படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை இருக்கும். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க தடங்களா இருக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் மாதிரி இருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இது 45 நாள். இதுக்கு நான் முன்னாடி சொல்றது எப்படி மேக்ஸிமம் ஒரு 30 நாள் எடுத்துங்க. இப்ப ரீசெண்டா 30 நாள். இப்ப 30 நாளா பாருங்க, வேலை, உத்தியோகம், வருமானம், இடம், பூமி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கலகம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க. இதை கேட்டா சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு அப்படின்பா. மேசராசி கேட்டா கண்டிப்பா. ஏன்னா அவர் பரணி சுக்கரோட சாரத்தை போறாரு. சுக்கரன் கொஞ்சம் வீக்கா இருந்தார். அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதர உறவு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல தடங்கள், தொழில் உத்தியோகம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க மேசராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்கும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லது? இப்ப சரி, ஓகே. இப்ப நல்லது எதனால நடக்குது? நல்லா பாருங்க, அந்த செவ்வாய் போல 2ஆம் இடத்து வருமானத்துக்கு வந்துருவாரு. வருமானஸ்தான அதிபதியான
சுக்கிர பகவான் குரு உச்சமான குருவோட சேர்ந்திருக்காரு. நல்லா பாருங்க, ஒரு கிரகம் பலமா இருக்குன்னா அந்த கிரகத்தோட இன்னொரு கிரகம் வந்து அதுவும் பலமாயிரும். அப்படிதானே அர்த்தம்? இப்ப நம்ம வீரனா இருக்கான், வீரன் பக்கத்துல இருந்தா யாரும் வர முடியாதுல்ல. அது மாதிரியான ஒரு பலன் உங்களுக்கு இருக்கு. எப்படி? பணம், பொருள், நகை, சேமிப்பு அதிகமா குடும்பத்துல இருக்கும். இது ஒண்ணு, இது கண்டிப்பா நடக்கும். இது அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மேசராசி எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரி, அதை இப்ப நீங்க மூவ் பண்ண சொல்லுங்க. அது அரசாங்கமா மூவ் பண்ணாலும் உங்க பக்கம் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் போய் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப தந்தை சொத்து, சகோதர சொத்து உள்ள வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்ப நீங்க என்ன வாங்கலாம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த மேசராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து இதான் உங்களுடைய எண்ணமா இருக்கும். நம்ம வருமானம் திட்டணும், பரவாயில்ல, இப்படிதான் உங்களுக்கு என்னதான் தூண்டுது இந்த ஜூன் மாசத்துல. ஒண்ணுல வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, அவங்களாம் நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்ப? ஜூன் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார், வெளிநாடு ஸ்தானத்தை. அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷமான வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்கா வேலை செய்யும். இதான் இந்த ஜூன் மாசத்துடைய பவர்ஃபுல்லான வேலை. எப்படி? சேமிப்புக்கான நிறைய விஷயத்தை காட்டுது. அப்ப திருமண வாழ்க்கை நல்லபடியா போகுமா? நல்லா அழகா சூப்பரா போகும். ஏன் திருமண வாழ்க்கை நல்லா போகும்? பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து உங்களை 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் குருவோட சேர்றாரு. எப்ப? ஜூன் மாசம் 8ஆம் தேதி. இப்ப ஒண்ணுல 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இது ஒண்ணு. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அடுத்து பூசம் சனி பகவான் நட்சத்திரம் போறாரு. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை, திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாரும், நான் படிப்பு கல்வித்துறையை பொறுத்தவரை நான் எந்த கெட்டதும் சொல்ல முடியல. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேச ராசிக்காரங்க. வேலை உத்தியோகம் நல்ல ஒரு தொழிலையும், புதுசா தொழில் பண்றவங்க, வேலை உத்தியோகமாக எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கடன் சுமை கண்டிப்பா கொஞ்சம் குறையும். ஏன் குறையும்? எதை வச்சு சொல்றீங்க? வருமானத்துக்கு செவ்வாய் போட்டாரா என் கடன் இருக்காதுல்ல, 2ஆம் தனஸ்தானம் போயிடுவார்ல. அப்ப வருமானம் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை குறையும், ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது. உடைய உடம்பு ஆரோக்கியத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு தடங்களும் இருக்காது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப இருக்கும். மருத்துவ செலவு கண்டிப்பா 100% குறையும். இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அங்கிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 60 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவு, நிறைய செலவு நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க. இப்ப இருக்காது. நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்ப நிறைய பேருக்கு இந்த லாட்ரி எடுக்கணும் பண்ணா கண்டிப்பா எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை. எப்படி? மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து கலைத்துறை, இசைத்துறை, இது எல்லாமே பட்டைய கிளப்புங்க. நல்ல ஒரு மாற்றம், அழகான ஒரு யோகம், சூப்பரா வேலை செய்யும். நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய வருமானம், தொழில் எல்லாமே சூப்பரா கேந்திர யோகத்துல செவ்வாய் இருப்பதால் நல்ல ஒரு டைமாக இந்த கிரகமைப்பு இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே ஜாதகத்தை தயவு செய்து சொல்றேன், மேச ராசி கிரகம் பாருங்க, கண்டிப்பா பார்த்துக்கிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்க்கணும், அஸ்வினத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தோம்னா நம்ம ஒரு வேலையை கத்துக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அஸ்வினில பிறந்தா. இப்ப பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு டைமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா சுயசதாரசத்துல அந்த கேது போறாரு. அப்ப பெருசா வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய நேரமா இருக்கு. ஒண்ணு இல்ல, தொழில் மாற்றம், வேலை, வருமானம், பொருளாதாரம், இன்கம், வெளிநாடு, வெளியூர், மருத்துவம், கெமிக்கல், டிரைவர் வேலை பாக்குறவங்க, இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்புங்க. யூனிஃபார்ம்ஸ் அந்த துறை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அஸ்வினி எதிர்பார்த்து நல்ல இருக்கு. அரசியல், அரசாங்க சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. பரணியில பிறந்தவங்க சொல்றேன். உடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல இறங்கும் போது வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அந்த விசா பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகும். நினைச்ச காரியத்தை சாப்பிட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், கேந்திரத்துல 4ஆம் இடத்துல திக்பலத்துல சுக்கிர பகவான் எப்ப போறாருன்னா கரெக்டா ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறும். பாத்துங்க, நீங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது பரணி. ஏன்னா நல்ல டைம் இருக்கு, வேலை செய்யுது கண்டிப்பா. பாத்து பெண்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். எதுக்குமே பயப்படாதீங்க, இனிமேதான் உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் நீங்க கலங்காம தைரியமா மூவ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றியா மாறும். படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு அமைப்பு, எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். ஒரு கேஸ்ல ஜெயிப்பீங்க, அரசியல் அரசாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. நல்ல ஒரு யோகமா வரக்கூடிய நேரம், பக்கா வேலை செய்யும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாகவே அமைகிறது.